எடுத்த அடுக்கல் மேல் தலம்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்த அவன் உய்வகை நலம்கொள் நாமம் நமச்சிவாயவே. இலங்கை மன்னன் ராவணன் எடுத்த அடுக்கல் கைலாய மலை, மலையை பேர்த்தெடுத்தான். சிவபெருமான் தலம் கொள் கால்விரல், அந்த மலையில் இருக்கக்கூடிய பெருமான் அந்த தலத்தை கொண்டவன். கால் விரலினால் சங்கரன், சங்கரன் சிவபெருமானுக்கு பேர். ஊன்றலும், ஊன்றிய பிறகு மலங்கி, அடியில் இருந்த ராவணன் என்ன ஆயிட்டான்? மாட்டிக்கிட்டான், திகைக்கிறான். முதல்ல 20 தோல் வலிமை கருதி இந்த மலையை எடுத்தமே, இந்த மலையை நாம தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு போயிடலாம் நினைச்சமே, இப்ப இந்த மலையை என்னால் தூக்க முடியலையே, என்ன நசுக்குதுன்னு திகைத்து நிற்கிறான். ஐயோ, என் வலிமையெல்லாம் ஒன்றும் இல்லை. மலையை எடுக்கிறதுக்கு முன்னே என்ன நினைச்சான்? 20 தோல் சும்மாவா? 2 தோலே எனக்கு போதும், 20 தோல் இந்த மலையெல்லாம் என்ன சும்மா அப்படின்னு நினைச்சவன் வலிமை ஒரு நொடியில் என்ன ஆயிடுச்சு? போச்சு. திகைத்து நிற்கிறான். திகைத்தவன் என்ன நினைக்கிறான்? ஓ, இவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி. என்னது? பாட்டும் பாடி பரவி திரிவார். ஒற்றியூர்ல நம்பியார் ஒருவர் பாடுறார். சிவபெருமான் யாரு? யோ, பாட்டுனா மயங்கிடுவாயா அந்த ஆளு. பாட்டுனா, பாட்டு பாடினா மயங்கிடுவாயா அவர். இதை சொன்னவர் யாரு? அந்த வழியா போனாராம் ஒரு முனிவர். அவர் பார்த்தாராம், டேய் நீ தப்பிக்கணும்னா ஒரே வழி. அவருக்கு அவரை நீ கவுக்கணும்னு வையே, நம்ம சொல்றோம்ல, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை கொண்டு கொடுத்தா என்ன ஆயிடுவாரு? கவுந்துடுவார். இப்போ சிவபெருமானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா பாட்டு தான் பிடிக்கும். நம்பி ஆரூரரை ஆட்கொள்ள வந்தவர் என்ன கேட்டாரு? நீ முன்னரே நமக்கு தொண்டன், நீ தான் என்ன கேட்ட? சாமி என்னை நான் மயங்கும் போது தடுத்து ஆட்கொள்ளுன்னு, அதுக்காக தான்ப்பா வந்தேன். நீ என்னை போய் பித்தன் பேயன்னு திட்டுனையே. ஐயோ சாமி, தெரியாம பண்ணிட்டு, பன்னெடுங்காலமா உனக்கு ஆளா இருந்துட்டு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டனே சாமி, என்ன பண்றது? மற்ற நீ வன்மைகள் பேசியதால் வன்தொண்டன் பேர். இனிமே உனக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உன்ன வன்தொண்டன். ஏன் சிவபெருமானையே பித்து பிடிச்சவன்னு திட்டினாலியா, பைத்தியக்காரன்னு திட்டினாலு, சிவபெருமானையே பைத்தியக்காரன்னு திட்டினாலுன்னு இனிமே எல்லாம் சொல்லுவாங்க அவன் வன்தொண்டன். சாமி ஒன்றும் கவலைப்படாத, நமக்கு சிறப்பின் மிக்க அன்பின் பொருந்திய அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் நம்மை சுற்றமிலால் பாடுக என்றான் தூமரை பாடும் மயம். சிவபெருமானே சொன்னாரு இந்த மண்ணுல, திருவெண்ணை நல்லூர்ல என்னன்னு சொன்னாரு? என்ன பாட்டுங்க சாமி பாடுறது? இந்தியிலையா, இங்கிலீஷ்லையா, பெங்காலிலையா, மலையாளத்திலையா, உருதுலையா, அதுலையா? சொற்றமில் பாடுக என்றான் தூமரை பாடும். தமிழ்ல பாடுப்பா, அதான் எனக்கு ரொம்ப. நீ பால்கோவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் விருதுநகர்ல, அதுவும் ஸ்பெஷலா அந்த கடையில, அங்க போய் வாங்கினா இன்னும் அப்படின்னு சொல்றமா இல்லையா? பாட்டுனாவே எனக்கு பிடிக்கும், அதுவும் தமிழ்ல பாடனா அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம். அவருக்கு பாட்டுனாவே எல்லாம் பிடிக்கும், அதனால இந்தியில பாடினா அவருக்கு பிடிக்காதான் அப்படிலாம் இல்லை. இது தேவாரமே சொல்லுது, எல்லா மொழியாலும் இமையோர் ஏத்த. அவங்க தாய்மொழியில பாடலாம். முந்து தமிழ் மாலை கோடி கோடி, எத்தனை இருந்தாலும் முந்தி செல்வது தமிழ் மாலைன்னு அருணகிரிநாதர் சொல்றார். அதனால வாகீச முனிவர் அந்தாண்ட வந்தாரு, மலையில மாட்டிட்டு இருக்கிறான் அடியில ராவணன். சாம கீதம் பாடு, அவனை பாடு, பெருமான் அருள் கிடைக்கும்னு போயிட்டார்.
வாய்மொழி செய்தவன் உய்வகை நலம்கொள் நாமம் நமச்சி. அந்த ராவணன் எலும்பை உடைச்சாங்க, நரம்பை எடுத்தாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நடந்ததா இல்லையா நமக்கு தெரியாது. அதில் என்ன கருத்து அப்படின்னா, அவன் அஞ்செழுத்தை சாமகீதத்தில் பாடினான். அதான் செய்தி. என்ன பாடனா? அஞ்செழுத்தை நலம்கொள் நாமம் நமச்சிவாயவே. தன்னுடைய வாயால் பிழைக்கும்படி உச்சரித்தான். அஞ்செழுத்தை சொன்னான். அஞ்செழுத்தை சொன்ன உடனே அவனுக்கு உய்வை தந்த நலம்கொள் நாமம் நமச்சிவாய். மறந்துடாதீங்க, நலத்தை தரக்கூடிய நாமம். நலம்கொள் நாமம்னா நலமாகிய தன்மையை கொண்டிருக்கக்கூடிய நாமம் அப்படின்னு ஒரு பொருள். ரெண்டாவது, நன்மை செய்வதையே தன் இயல்பாக கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நாமம். ஏன் இந்த அஞ்செழுத்து மந்திரம் இவ்வளவு சிறப்புக்குரியதுன்னா, இந்த மந்திரத்துக்குரியவன் சிவபெருமான். சிவபெருமான் யாரு? நன்மை என்பதையே செய்யக்கூடியதை தன் இயல்பாக கொண்டிருப்பான். மறந்தும் கூட தீமை செய்யாதவன் சிவபெருமான். நன்றுடையானை தீயதில்லானை, ஆமா, குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே தீதிலா அப்படின்னு நிறைய பாடல் உண்டு. 9வது பாட்டு, போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம்தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பு அரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. போதன், போதுனா பூ, தாமரை. போதன கண்ணன், போதன்னா மலர் மேல் இருப்பவனாகிய பிரமன், மலர்னா தாமரை. போதன கண்ணன் அப்படின்னா தாமரை பூ போல கண்களை உடைய திருமால். தாமரை பூ போல போதன் பிரம்மா, போதன கண்ணனும் திருமால். அண்ணல் தன் பாதம்தான் முடி நேடிய பண்பராய். திருமால் பாதம் தேடி போனாரு, பிரம்மா முடி தேடி போனாரு. ஆனா சிவபெருமான் நேடிய பண்பு. இவர் போக போக அங்க சிவபெருமான் முடியும் போயிட்டே இருக்குது மேல. எங்க பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற பஸ்ஸை ஓடி போய் பிடிக்கலாம், ரோட்டில் ஓடிட்டே இருக்கிற பஸ்ஸை போய் நம்ம பிடிக்க முடியுமா? முடியாது இல்லையா? பிரம்மாவும் அதே மாதிரி தான் தொலைவி தொலைவி போறாரு. இவர் போக போக என்ன ஆகுது? நீண்டுகிட்டே போ. திருமால் கீழே தோன்றாரு, தோண்ட தோண்ட நேடிய பண்பு. சிவபெருமானுடைய பண்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமான் இல்லாத இடமே இல்லை. அவனுக்கு மேல தொடக்கம் இல்லை, இறுதி இல்லை, அகலம் நீளம், எந்த பக்கம் போனீங்கனாலும் ஒரு அளவில் எல்லையில் அடங்காதவன் சிவபெருமான். எப்பேற்பட்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபகமுடையவன், எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பவன். அவனை போய் ஆதியும் அந்தத்தையும் கண்டுபிடிச்சிருவன்னா முடியுமா? முடியாது. அப்படி தேடிய அந்த பண்பராய் அவர்கள், அவங்க என்ன நினைச்சு தேடினாங்க? நாம போய் கண்டுபிடிச்சிட்டா நாம தான் கடவுள். யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க கடவுள்னு. ரெண்டு பேரும் தேடினாங்க. ஆனா என்ன ரிசல்ட்? யாதும் காண்பரிதாகி அளந்தவர். பற்றுக்கோடு எதுவும் இல்லாமல் தேடினார்கள். இதே தேடலை அப்பர் சாமி பாடுறார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும், தேடி தேடொன்னா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்பர் சாமி எங்கேயும் போகல. நான் அவங்கள மாறலாம் மேலே கீழெல்லாம் போகல. எங்க தேடன? ஆமா, ஏன்? அவனை பற்றுக்கோடாக கொண்டு அவனை தேடினால் அவன் அகப்படுவான்.
அவனை பற்றுக்கோடாக கொள்ளாமல் நீங்க என்ன தேடினாலும் சிவபெருமான் எந்த காலத்தும் அகப்பட மாட்டான். அப்படி பற்றுக்கோடு இல்லாத திருமாலும் பிரம்மாவும் தேடினார்கள். அவர்களுக்கு அரிதாக நின்றவன் சிவபெருமான், காண முடியாதவனாக நின்றான். அவர்கள் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. இந்த தவறுக்கு வருந்தி பிறகு உய்வடைவதற்காக அவர்கள் ஓதி உய்வை அடைந்தது எதனால்? நாமம் நமச்சிவாய மந்திரத்தை ஓதி உய்ந்தார்கள். 10வது பாடல். கஞ்சி மண்டையர் கையிலுன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே. கஞ்சி மண்டையர், மண்டைனா பாத்திரம், கஞ்சி குடிக்கக்கூடிய பாத்திரத்தை கையில் கொண்டிருப்பவர்கள். வெஞ்சொல் மிண்டர், அப்ப அந்த கஞ்சி மண்டை கையில் உன் கையர்கள் அப்படிங்கிறது புத்தர். வெஞ்சொல் மிண்டர் கையில பாத்திரம் வச்சிருக்கிறவங்க ஒருத்தர், கையே பாத்திரமாக கொண்டிருக்கிறவங்க ஒரு சமணர். புத்தர்கள் என்ன பண்ணுவாங்க? பாத்திரம் வச்சிருப்பாங்க. ஆனா சமணர்கள் அது கூட வச்சிருக்க மாட்டாங்க, கையிலேயே சாப்பிடுவாங்க. புத்தர் சமணர் 2 பேரும். வெஞ்சொல் மிண்டர் சாதாரண ஆள் இல்லைங்க. மிண்டர் சிவபெருமான் மீது ஒரு நெறிப்பாடுடைய மனமில்லாத 2 பேரும் இல்லாதவர், மாறுபாடு உடையவர்கள் அர்த்தம். மிண்டர்னா மாறுபட்டவர்கள், சிவத்தை ஏற்காதவர். விரவிலர் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை. இப்ப இந்த புத்தரும் சமணர்களும் விரவிலர், அஞ்செழுத்தை சொல்ல முடியாதவர்கள், சொல்ல இயலாதவர்களால். சிவத்தை ஏற்காதவர்கள் எப்படி அஞ்செழுத்து சொல்லணும்? அவர்களால் சொல்ல முடியாத மந்திரம் அஞ்செழுத்து. விஞ்சை அண்டர்கள் வேண்ட, பார்க்கடலை கடைந்த பொழுது ஆலகால விடம் தோன்றியது, பெருமானே என்னை காத்தருள வேண்டும் என்று அண்டர்கள் தேவர்கள் எல்லாம் வேண்டியதனால் அந்த விடத்தையே அமுதமாக உண்டு நஞ்சை உண்ட கண்டன் நாமம் நமச்சிவாயவே. நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே. விடக்கரை உள்ள கண்டத்தை உடைய இறைவனுடைய நாமமாகி அஞ்செழுத்தை சமணர் புத்தர்கள் போன்ற சிவத்தை சாராத புறச்சமயத்தர்களால் சொல்ல முடியாது. திருக்கடைக்காப்பு நிறைவா சொல்றார். நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையாள் தமிழ்ஞான சம்பந்தன் சொல் சிந்தையாள் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. நந்தினா சிவபெருமானுக்கு பேரு நந்தி. சிவபெருமான் நாமமாகிய நமச்சிவாய எனும் இந்த நாமத்தை சொல்லக்கூடிய இப்பதிகம் சந்தையாள் இசையோடு பாடிய இந்த தமிழ் பணுவல்களை ஞானசம்பந்தன் சொல்லிய நமச்சிவாய் இறைவன் நாமமாகிய நமச்சிவாயத்தை இசையோடு பாடிய இந்த பணுவல்களை சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்லார். யாரெல்லாம் சிந்தை மகிழ்வோட பாடுகிறார்களோ அவர்கள் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே. பந்த பாசம்னா என்னது? பாசம்னா கயிறுன்னு அர்த்தம். பாசம்னா கயிறுக்கு பேரு பாசம். சைவ சித்தாந்தத்தில் பாசம்னா ஆணவம். அந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற கயிறினால் கட்டப்பட்டது ஆன்மா. அதனால தான் அதுக்கு பேரு பசுன்னு பேர். பசு கட்டப்படுவது, கட்டக்கூடிய கயிறு பாசம், கட்டுபவன் பதி.
என்னைக்காவது அந்த கட்டை யார் அறுக்கணும்? கட்டணம் வந்தால் என்ன பண்ணணும்? நாங்களாம் இறுக்கி எங்களுடைய நெசவில் ஏதோ ஒன்று பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, நீயே போய் எடுத்துட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க? முடிச்சு போட்டவனுக்கு தான் முடிச்சு அவிக்க தெரியும். ஒருத்தன் போட்ட முடிச்ச ஒருத்தரால் தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. அது மாதிரி அந்த கட்டை யார் எடுக்கணும்? அறுக்கணும். மணிவாசகர் சொன்னார், சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்தான். இப்போ நம்ம சித்தம் என்ற கயிறினால் அவன் திருப்பாதத்தை கட்ட வச்சான். அவன் கட்டினவன் இப்போ நம்மளை என்ன பண்ணிட்டான்? நம்ம சித்தத்தை கயிறாக்கி அந்த கயிறை அவன் திருப்பாதத்தை கட்டு வச்சதுனால ஏற்கனவே கட்டின கயிறு என்ன ஆயிடுச்சு? கலண்டு விழுந்துருச்சு. ஏற்கனவே கட்டின கயிறு அதான் இங்க சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவல்ல. நம்முடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம் அப்படிங்கிற கருவி என்ன பண்ணோம்? ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை என்ன பண்ணோம்? சிந்தித்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னார், காதலாகி கசிந்து. அப்ப மனதினால், விருப்பம், ஆர்வம், ஆசையினால் அவனை பற்றிவிட்டால் நம்ம சிந்தை என்ன பண்ணோம்? அட பாருங்க, அன்னைக்கு போனோம் பாருங்க, என்ன காட்சி தெரியுமா, என்ன தரிசனம் தெரியுமா, இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே புல்லரிக்குதுங்க அப்படின்னு சித்தை என்ன பண்ணோம்? அதையே நினைச்சிட்டு இருக்கும். அவனை பற்றுக்கோடாக பற்றாவிடு எதை நினைக்கும்? எதெல்லாம் நாம மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் என்ன பண்ணோம்? சித்தம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். நீ போறாம்பதியா, இவன் நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப என்ன தெரியுமா பண்ணனா? வயசு எத்தனை? 70 வயசு அவருக்கு. அவர் சொல்றாரு, எப்ப 70 வயசுல சொல்றாரு, அவன் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப பண்ண தேவையாது. இப்ப நமக்கு இப்ப சித்தம் என்ன பண்ணுது? எதெல்லாம் தேவையில்லையோ அதனால மனம், விருப்பம் இறைவன்பால் வைக்க, ஆர்வம் இறைவன்பால் செல்ல, ஆசை இறைவன் மீது பொருந்த, மனம் இறைவனை பற்றி நின்று அந்த காதலால் உள்ளம் கசிந்து நெக்கு உருகி அவன் மீது கொண்ட ஆர்வத்தினாலும் விருப்பினாலும் ஆசை மிகுதியினாலும் விதிப்படி நியமமாக அஞ்செழுத்தை உள்ளன்போடு இது நாள் வரை பாவம் செய்திருந்தாலும், பாவிகளாக நரகத் துன்பத்தை அனுபவிப்பதாகவே இருந்தாலும், முன்பு செய்த பூர்வ ஜென்ம சிவபுண்ணியத்தினால் அஞ்செழுத்தை யாரெல்லாம் சிந்தை மகிழ்ந்து சொல்ல வல்லார்களோ அவர்கள் பந்த பாசம், இனிமேல் கயிறினால் கட்டக்கூடிய பிறவியாகிய பந்தத்திற்கு வரமாட்டார்கள். இனிமே கற்ற வேலை சிவபெருமானுக்கு இல்லை. அதான் இதனுடைய பொருள் என்ற அளவில் இந்த பதிக சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து, அடுத்த பதிகம் திரு குருகாவூர் வெள்ளடை.